பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 100 நாள் 100 வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது இன்றைய மூன்றாம் நாளுக்கான வாக்குத்தத்தம் என்னவென்றால், யோவான் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கீங்களா? புலம்பிட்டு இருக்கீங்களா? நீங்க குடும்பத்தை பார்த்து எகுத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்த பந்தம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ஏளனமா பாக்குறாங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறார். நீ அழுகை ஆண்டவர் மாற்றுவார். நீ துக்கப்படுற துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். ஏன்னா காலங்களின் சமயங்களை மாற்றுகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யோவான் 16:20, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய். எதை கண்டு நீங்க துக்கப்பட்டா உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, உலகம் சந்தோஷப்பட்டா கவலைப்படாதீங்க, ஒரு நாள் வரும் போகிறது, அதுவே இந்த நாள். ஆண்டவர் சொல்றாரு, துக்கம் சந்தோஷமாய் மாறும், வேதனை மாறும், பிரச்சனை மாறும், கண்ணீர் மாறும், சிந்தைகள் மாறும், அவமானம் மாறும். ஏன்னா இதுவரைக்கும் நீங்க அழுதுட்டு இருந்தீங்க, உங்க அழுகையின் துக்கத்தையும் கண்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிச்சுதான். நீங்க வெக்கப்படுறீங்க, ஊனை குறுகுறீங்க, இரவுல புலம்புறீங்க. நீங்க உங்க ஜெபம் எல்லாம் புலம்பலாய் மாறி விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுது புலம்புறையா? கலங்காத மகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் பிரச்சனை மாறும் என்று ஆண்டவர் வாக்குப்படுகிறார். இதமானதாயிருங்க. நம்மளுக்காக செபிக்கலாமா? தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே, யாரெல்லாம் அழுது கொண்டிருக்காங்களோ, அடுத்த வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க, யாரெல்லாம் புலம்பி கொண்டிருக்காங்க, உங்களுக்காக செபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய துக்கங்கள் ஆண்டவரை சந்தோஷமாய் மாறும், வேதனைகள் மாறட்டும், நிந்தைகள் அவமானங்கள் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க அழுகதை பார்த்து சந்தோஷப்படுது சுவாமி. நீங்க இப்பொழுது பிள்ளைகளுக்காக தேவன் மனதிலிருந்து விஷயத்திற்காக